அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சில அரசியல் சிக்கல்கள் காரணமாக பாஜக வகுத்துள்ள செயல் திட்டங்களுக்கு முழுமையாக ஒத்துழைக்காமல் நழுவிக் கொண்டே இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் முழுமையான வடிவத்தை எட்டாமல் இழுத்து கொண்டே போகிறது. இந்த பின்னணியில்தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்திற்கு வந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிலவும் அனைத்து குழப்பங்களுக்கும் தீர்வு காண்பார் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. குறிப்பாக அவரது புதுக்கோட்டை நிகழ்ச்சியில் அதிமுக உள்ளிட்ட என்டிஏ கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்றும் அங்கே கூட்டணி குறித்த தெளிவான அறிவிப்பு வெளியாகும் என்றும் பேசப்பட்டது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் காற்றில் கரைந்துவிட்டன. இதற்கு காரணம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வருவது குறித்த முடிவை இப்போதே எடுத்தாக வேண்டும் என்ற முடிவோடு அமித்ஷா தமிழகம் வந்ததாக சொல்லப்படுகிறது. அதிமுக தங்களுக்கு 80 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்றும் அந்த தொகுதிகளிலிருந்து கூட்டணி கட்சிகளுக்கு பாஜக தானே தொகுதி பங்கீடு செய்து தரும் என்றும் அந்த கட்சி வலியுறுத்தியது. அதாவது